சார் வெளியிலாம நல்லா பார்த்துருந்தாரு சார் அவரு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நான் ஆக்சுவலி முன்னாடி வந்து மேரேஜ் முன்னாடி ஒரு இது பார்த்துருந்தோம். அதுல பார்த்தது அவங்க சொன்னது வந்து கண்டிப்பா அதுல சொல்லியிருந்தாரு சார். 80% கரெக்டா சொல்லியிருந்தாரு சார் அவரு. எங்க பிரிவுனால நான் அதுதான் சார் நான் மேக்ஸிமம் நான் அது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு சார். இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நாள். உங்கள் திறமைகள் மற்றும் நம்பிக்கையால் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். பழைய விஷயங்களை மறந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்கள். நீங்கள் சிந்தித்து செயல்படினால் வெற்றி அடைய வாய்ப்பு உள்ளது. ஆழ்ந்த சிந்தனைகள் புதிய தீர்வுகளை அளிக்கும். தொழில் மற்றும் பணியிடம். பணியிடத்தில் இன்று உங்களுக்கு வளர்ச்சி காணப்படும். உங்கள் வேலை பாராட்டப்படும். மேலும் புதிய பொறுப்புகளை ஏற்க வாய்ப்பு உண்டாகும். புதிய திட்டங்களை துவங்குவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ள நீங்கள் எடுக்கும் செயல்திறமையான முடிவுகள் முக்கியமானதாக இருக்கும். தொழில் முனைவாளர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலை தேடும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றும். நிதிநிலை சீராக இருக்கும். பழைய முதலீடுகள் இன்றைக்கு நல்ல லாபங்களை வழங்கும். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து சரியான முடிவுகளை எடுக்கலாம். எதிர்பாராத செலவுகள் வருவதாக இருந்தாலும் அதை சமாளிக்க உங்கள் நிதி மேலாண்மை உதவும். சேமிப்பு திட்டங்களை அமல்படுத்தவும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறவுகள் இன்று மகிழ்ச்சிகரமாகவும் அமைதியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவதால் உறவுகள் வலுப்படும். பழைய கருத்து வேறுபாடுகளை சுமூகமாக தீர்க்கலாம். நண்பர்களுடன் சந்திப்பு அல்லது பேசுவதால் மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளின் சாதனைகள் உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாக மாற்றும். பெற்றோர்களின் ஆலோசனையை மதித்து செயல்படுவதால் நல்ல முடிவுகள் பெறலாம். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நீங்கள் சீரான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். மன அழுத்தம் வராமல் தற்காலிக உடற்பயிற்சி மற்றும் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். போதிய நீர்ச்சத்தை பருகி உங்கள் உடல் நலனை பாதுகாப்பது அவசியம். சிறிய உடல் சீர்கேடுகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். பஞ்சாங்க விவரங்கள். திதி திருதியை பிற்பகல் 6:35 வரை, பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் 8:49 வரை, பின்னர் ஹஸ்தம். யோகம்